இந்த இரக்கத்தை புரிந்து கொள்வதற்காக, இஸ்லாம் என்ற நியமத்து எவ்வளவு பெரிய ஒரு நியமத்து என்பதை உணர்த்துவதற்காக ஒரு சில விடயங்களை நான் சொல்கிறேன். உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வைன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா லா தஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட முடிவு செய்தால் உங்களால் அது முடியாத காரியம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நியமத்தை கண் முன்னால் பார்க்கிறோம், அதை நியமத்து என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு சில நியமத்துக்களை எல்லாம் பட்டியல் போட போனால் நாங்கள் மரணித்து போனால் போட்டு முடிக்க முடியாது. அப்போது அற்புதமான நியமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நியமத்தை செய்தால் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது. ஆனாலும் கவலை என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நியமத்துக்களையும் பார்க்கின்ற மனிதன் இன்னல் இன்சான் லபலூன் கஃபார், மனிதன் இருக்கிறான் அல்லவா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக, அல்லாஹ் செய்த நியமத்துக்களை மறந்து வாழ்பவனாக இருக்கிறான் என்று 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நியமத்தை பற்றி 16வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களுக்கு செய்த நியமத்தை பற்றி சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மிச்ச தூரத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது சகோதரர்களே. பவி அன்புசிக்கும் அவலாக்கு துசியும் ஒன்றை அல்லாஹ் சொல்றான், உங்களை பற்றி நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் என்று சொல்றான். என்னுடைய உடம்பை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கும் சகோதரர்களே. நோயாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொன்னார்கள், நோயாளியோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஒன்று மாத்திரம் போதும். என்னுடைய சகோதரன் படுக்கையிலே இருக்கிறான், என்னுடைய தாய்க்கு சுகர் இருக்கிறது, என்னுடைய தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஒன்று மாத்திரம் போதும் தேக ஆரோக்கியமாக வாழுகின்ற எங்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்தை புரிந்து கொள்வதற்கு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவெல்லாம் ஒரு பக்கம். நான் பேச போவது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத்து. என்ன சகோதரர்களே அது? இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை திட்டம் எது சகோதரர்களே? கொள்கை எது சகோதரர்களே? அதுதான் இஸ்லாமாக இருக்கிறது. அந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அரபாவுடைய தினத்திலே, அதே போன்று யௌமுன் நஹர் அரபாவுடைய தினத்திலே இருக்கின்ற பொழுது இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. என்ன? இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். அதோடு அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. என்னுடைய அருள் இருக்கிறதுல நிஅமத்து இஸ்லாம் என்ற அந்த அருளையும் நான் பூரணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கும் நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று வல்லவர் ரஹ்மான் அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாக, மிகப்பெரிய ஒரு நியமத்தாக எங்களை முஸ்லிமாக வாழச் செய்கிறான் அல்லவா, ஒரு இஸ்லாமிய தாயின் வயிற்றில் பிறக்க செய்கிறான் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய அருளாக இருக்க போகிறது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தந்தது யார்? நாங்கள் முஸ்லிமாக வாழ்வதற்குரிய காரணம் யார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள்தானே எங்களுக்கு இஸ்லாத்தை படித்து தந்தார்கள், அவர்கள்தானே இறை தூதராக வந்து இஸ்லாத்தை சொல்லி தந்தார்கள். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணியாக இருந்த காரணியை பற்றி பேச முடியும் சகோதரர்களே. அல்லாஹ் தான் நபி அவர்களை படைக்கிறான். ஆனால் இந்த உலகத்துக்கு நபி அவர்கள் வருவதற்கு காரணியாக இருந்தது யார்? அப்துல்லா என்ற முஹம்மது அவர்களுடைய தந்தை. இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் இந்த உலகத்துக்கு வருவதற்கு உலகத்திலே அல்லாஹ் வைத்த காரணியாக இருந்த அந்த அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிபுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! நபிகளாருடைய தந்தையை பற்றி நபிகளார் என்ன சொன்னார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள் அல்லவா, ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், அபூக பின்னார், உங்களுடைய தந்தை நரகத்திலே இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த தோழர் திரும்பி போகிறார். அவரை திருப்பி அழைத்த நபிகளார் என்ன சொன்னார்கள்? இன்ன அபி வ அபாக பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு இஸ்லாமிய தாயின் வயிற்றிலே விழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் சுவனத்துக்கு தகுதியானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களோடு இணக்கப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு அவன் சொல்லவில்லையா? நாங்கள் விரும்பியா தேர்ந்தெடுத்தோம் சகோதரர்களே. ஆமினா யார்?
இருந்து பிறக்கிறார்கள். அந்த ஆமினா அம்மையாரின் நிலை என்ன சகோதரர்களே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய கபரடியில இருந்து கொண்டு கண்ணீர் வடி அழுகின்றார்கள். நபி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அழுகிறார்கள். நபிகளாரும் அழுகிறார்கள், நபி தோழர்களும் அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது நபிகளார் தெளிவான வார்த்தையிலே சொன்னார்கள், என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இஸ்ஸஅலன் துரப்பி, அல்லாஹ்விடத்தில் அதற்காக நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. ஏன் சகோதரர்களே? இளைஞருக்கு மரணித்து போனால் அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடாது, மன்னிப்பு தேடக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனாலும் தாயுடைய கபரை போய் பார்த்துவிட்டு வருவதற்கு அனுமதி கேட்டேன். அதற்கு எனக்கு அனுமதி தந்தான் என்று நபிகளார் அழுது அழுது அந்த கபரடியிலே இருந்தார்களே சகோதரர்களே. அந்த தாய்க்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த தாய்க்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் இன்னொரு இறக்கப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லையா சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அடுத்தது யார்? அபூ தாலிப். யார் சகோதரர்களே அபூ தாலிப்? லேசான மனிதர் அவர். அந்த அபூ தாலிப் யார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்தில் 10 வருடங்கள் நிம்மதியாக இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். எந்த விதமான பயமும் இல்லாமல் நெஞ்சை நிவர்த்திக் கொண்டு நபிகளார் பிரச்சாரம் செய்கிறார்கள். காரணம் யார் சகோதரர்களே? காரணம் யார்? அஹ்மத் இமாம் அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். ஹசன் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்கிறார்கள்? அபூபக்கர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அபூபக்கருடைய குடும்பம் அவர்களை பாதுகாத்தது. நபிகளாரை அபூ தாலிப் பாதுகாத்தார். அந்த பிலால், அந்த சுஹைல், அந்த அம்மார் போன்றவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஏன்? கேள்வி கேட்க யாரும் இருக்கவில்லை. எனவே நபிகளாருக்கு பக்கபலமாக இருந்தவர் அபூ தாலிப் அவர்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு இருந்த ஒரு கவலை என்ன தெரியுமா? நபிகளாருக்கு இருந்த ஒரே ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ் எந்த நியமத்தை சுமந்து என்னை அனுப்பினானோ அந்த பாக்கியம் அபூ தாலிப்காக